ஆப்ஷன் ட்ரேடிங்ஸோட நுவான்சஸ், அதாவது நுணுக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐபிஓக்கு போகலாம். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்ற இந்த ஐபிஓ தான் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பார்க்குற அந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரைமரி மார்க்கெட்ல ஒரு 10 நாள் மார்க்கெட் இவங்களோட ஷேர்ஸ வந்து இவங்க சேல் பண்ணுவாங்க. இப்படி சேல் பண்ணும்போது இவங்களுடைய முதல் தடவையா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லையா? ஸோ என்ன எக்ஸ்சேஞ்சில பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, அதாவது என்எஸ்சில இருக்கலாம், இல்லாட்டினா பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில இருக்கலாம். 2 எக்ஸ்சேஞ்சில எதுல வேணாலும் வரலாம். இல்ல 2லயும் சேர்ந்தே கூட வரலாம். இப்படி இவங்க உள்ள வரும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்எஸ்சில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனி குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும். அதுதான் இருக்கிறதுலயே பேசிக் ரூல். அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகி என்ன சொல்றது, ஒரு 10 இயர்ஸ் பிசினஸ் பண்ணி, அந்த 10 இயர்ஸ்ல இப்ப கூட என்ன சொல்றது, அந்த 10 இயர்ஸ்ன்றத குறைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 5 இயர்ஸா குறைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் இருந்தது. ஸோ அப்படி பிரைவேட் லிமிட்டடா ரெஜிஸ்டர் ஆகி, அதுக்கு அடுத்து அந்த ஒரு 3 வருஷம் ப்ராஃபிட் காமிச்சு, அந்த எவ்ரி இயர் முந்தின வருஷத்தை விட ஒரு நல்ல குரோத் காமிச்சிருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சிஏ தான் அப்ரூவ் பண்ணணும். அவங்க அப்ரூவ் பண்ணி அதை வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் இருக்கிற ஆடிட்டர்ஸ் வெரிஃபை பண்ணி கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஃபேக்டரி விசிட்லாம் கூட நடக்கும். அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் இவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்காது. அந்த கொடுத்த இப்போ ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும்னாலே கூட அந்த கம்பெனி அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் முதற்கொண்டு ஷேர் பண்ணி அந்த சப்மிட் பண்ணணும். ஒருத்தர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து வெறும் சாதாரண ஜிஎஸ்டி எடுக்கிறது. அப்போ ஒரு கம்பெனி லிஸ்டட் கம்பெனியா வரணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில இருந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்க கம்பெனிஸோட ஃபேக்டரி விசிட் போவாங்க. ஃபேக்டரி விசிட்ல போயிட்டு அந்த ஃபேக்டரினா ஃபேக்டரி, இல்லாட்டினா ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், வாட் எவர். ஆனா சுருக்கமா ஃபேக்டரி விசிட்னு சொல்லுவாங்க. அதை பண்ணி அது இவங்க கொடுத்திருக்கிற அந்த கணக்குகள், ஆடிட்டிங்ல இருக்கிற நம்பர்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ் என்னன்றதை பார்ப்பாங்க. இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்எஸ்சில லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னாலே அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்ற ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு பெரிய கம்பெனின்ற ஒரு நேம் கிரியேட் ஆகும். இன்னொன்று என்எஸ்சில ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து உலகம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுனால அந்த கம்பெனியை என்எஸ்சியை வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மையோட பார்ப்பாங்க. ஸோ அந்த நம்பகத்தன்மையை காப்பாத்துறதுக்காக இவங்க இத்தனை விஷயங்கள் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி ஒரு மாசத்துல எல்லாம் லிஸ்ட் ஆயிடாது. ஒரு 6 மாசம் போட்டு வைப்பாங்க. ஹோல்டு பண்ணி வச்சு அதுக்கு அடுத்து அந்த கம்பெனியோட ஃபேக்டரி விசிட்லாம் முடிஞ்சு எல்லா சைடும் வந்து ரிப்போர்ட் வந்து பக்காவா வந்ததுக்கு அப்புறம், இன்னமும் சொல்ல போனா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ப்ரொமோட்டர்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ப்ரொமோட்டர்ஸ்னா ஓனர்ஸ், அவங்களுடைய ஐடி ஃபைலிங் பண்ண டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அவங்க மேல ஏதாவது சிவில் கேசஸ் ஆர் கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்கா, இப்படி எல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ப்ரொமோட்டர்ஸ் தாண்டி ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி சில எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு
என்ன சொல்றது? வென்ச்சர் கேபிட்டல் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ இருக்கு. ஜியோல வென்ச்சர் கேபிட்டல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி Paytmல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து வென்ச்சர் கேபிட்டல்ஸ் மூலமா வந்துருச்சு. மிகப்பெரிய அளவுல வந்துருச்சு. ஸோ வென்ச்சர் கேபிட்டல்ல இன்வெஸ்ட்மென்ட் வாங்கிட்டு தான் அவங்க மார்க்கெட்லயே ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி வென்ச்சர் கேபிட்டல்ஸ் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய என்ன சொல்றது? டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இப்படி நூத்துக்கணக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்து, இதெல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா தான் அத பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து, இதுக்கு ஒரு பிரைஸ் பேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க. அதாவது மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ. இந்த இதற்கு நடுவுல தான் நாம அந்த லாட்ட ஐ மீன் அந்த ஐபிஓவ நம்ம வாங்க முடியும். இந்த பிரைஸ் பேண்ட் அப்படின்றது எப்படி செட் பண்றாங்க? ஒரு கம்பெனிக்கும் எப்படி செட் பண்றாங்க? இப்போ ரயில்வேலாம் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பேண்ட் கிட்டத்தட்ட ரூ. 1800 2000 கிட்டத்துல இருந்தது. ஸோ ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட அ அ ப்ராஃபிட் அண்ட் அவங்க கையில இருக்கிற அசெட், அவங்களோட அந்த புக் வேல்யூ என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. இங்க மெயினா புக் வேல்யூ தான் மேட்டர். புக் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஓட என்ன சொல்றது? அவங்களுடைய நெட் வொர்த் இருக்குல்ல. நெட் வொர்த்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. அந்த வேல்யூ தான் புக் வேல்யூ. சரி, இந்த நெட் வொர்த்த எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல இருந்து அவங்களுடைய லயபிலிட்டீஸ் வெளியில குடுக்க வேண்டியது என்ன? அந்த அமௌண்ட் என்னன்றத பார்ப்பாங்க. அது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் தான் அந்த அ நெட் வொர்த்ல வரும். இந்த நெட் வொர்த்ல இருந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ டிவைட் பண்ணும்போது ஒரு பிரைஸ் கிடைக்கும். அதுதான் புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூல இருந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் வேல்யூ ஒண்ணு டிரைவ் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து புக் வேல்யூ வந்து ஒரு பேஸ் வேல்யூவா எடுத்துக்கிட்டு, அந்த பிரைஸ் பேண்டோட பேஸ் வேல்யூவா எடுத்துக்கிட்டு, அதுல இருந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் வேல்யூ. ஏன்னா, ஆன்டிசிபேட்டட்ன்றது எதிர்காலத்தின் மதிப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எதிர்காலத்தின் மதிப்புன்னா, இன்னைக்கு என்னோட கம்பெனியோட ஒரு ஷேரோட புக் வேல்யூ அப்படின்றது ரூ. 100 அப்படின்னா, இது வந்து அடுத்த வருஷம் எவ்வளவு போகும் அப்படின்னா, எனக்கு வந்து ரூ. 150 போகும். இல்லாட்டினா ரூ. 120 போகும் அப்படின்னா, அந்த ஆன்டிசிபேட்டட் வேல்யூ தான் பிரைஸ் பேண்டோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூவ அவங்க அ எடுத்துக்கிட்டு, இந்த மினிமம் வேல்யூ அந்த புக் வேல்யூக்கும், அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கும் நடுவுல நமக்கு ஒரு பிரைஸ்ல நாம அந்த என்ன சொல்றது? ஐபிஓவ நம்ம வாங்கலாம். இப்போ நீங்க வந்து மினிமம் வேல்யூலயும் கோட் பண்ணலாம். அதோட புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 55 இருக்கு அப்படின்னா, ரூ. 55க்கும் வாங்கலாம். ஆனா, உங்களுக்கு அலாட் பண்றது அப்படின்றது எங்க எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரூ. 1,00,000 1,00,000 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 ஷேர்ஸ்ல மேக்ஸிமம் வேல்யூல இருந்து தான் எடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்ப மேக்ஸிமம் வேல்யூ புக் வேல்யூ வந்து ஐ மீன் அதோட அந்த பிரைஸ் பேண்டோட பேஸ் வேல்யூ வந்து ஒரு ரூ. 55. அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒரு ரூ. 60ன்னு வச்சுக்குவோமா? இப்ப அ இந்த ரூ. 60ல எத்தன பேரு புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அது ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இல்லையா? ஸோ அப்ப அதுல எடுத்துப்பாங்க. ஸோ ரூ. 60ல வந்து அ ஒரு 1,00,000 பேர்ல வந்து ஒரு 50,000 பேர் அதுல பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த 50,000 பேருக்கும் கண்டிப்பா கிடைச்சுரும். அப்ப அதுக்கு அடுத்து ரூ. 59ல யார் இருக்கா? அதுக்கு அடுத்த பிரைஸ் கம்மியான பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ரூ. 59. அதுல எத்தன பேர் இருக்காங்க? அதுல ஒரு 30,000 பேரு இருக்காங்களா? அப்ப அந்த 30,000 பேர் குடுத்துருவாங்க. மிச்சம் ஒரு 20,000 இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து தான் அ இந்த
ரூ. 58க்கு கிடைக்கும். ரூ. 58 எவ்வளவு பண்ணிருக்காங்க? ஸோ 55, 50 ஸோ 56ல இருந்து 55. ஸோ இது என்னன்னா, பெரிய விலையில நாம அத கேட்கும்போது, அந்த என்ன சொல்றது? லாட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த ஐபிஓவோட அ ஐபிஓ வந்து உங்களுக்கு அந்த லாட் ஈஸியா கிடைக்கும். அது என்ன சார் லாட்ன்றீங்க அப்டின்னுவீங்க. இப்போ நீங்க வந்து செகண்டரி மார்க்கெட்ல ஒரு ஷேர் கூட வாங்கலாம். இல்லீங்களா? இப்போ அ HDFC இருக்கு. அது 1450ல போய்க்கிட்டு இருக்கு. அ உங்கள்ட்ட ஒரு அ ரூ. 6000 இருக்கு அப்டின்னா, ஒரு 3 ஷேர்ஸ் இல்லாட்டினா 4 ஷேர்ஸ் வாங்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஐபிஓல அந்த மாரி வாங்க முடியாது. ஐபிஓ பொறுத்தவரைக்கும் அவன் லாட்ல தான் வருவான். அந்த லாட் அப்டின்றது ஒரு லாட்ன்றது ஆவரேஜா ரூ. 1,00,000 கணக்கு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? மினிமம் ரூ. 1,00,000 இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் ஐபிஓக்குள்ள என்டர் ஆக முடியுன்ற மாரி இருக்கும். அதாவது லார்ஜ் கேப்புக்கு. லார்ஜ் கேப் அதுக்கு அடுத்து மிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி தான் கம்பெனியுமே அங்க லிஸ்ட் ஆகும். அப்போ பெரிய கம்பெனிகள் பார்த்தீங்க இப்ப எல்ஐசிலாம் உள்ள வரும்போது, நமக்கு ரூ. 1,50,000 இருந்தா மட்டும் தான் அந்த லாட்ட வாங்க முடியும் அப்படின்னு இருந்தது. ஆ அதுவே தானா ஒரு மீடியம் சைஸ் கம்பெனின்றபோது, ஒரு ரூ. 1,00,000 இருந்தா மட்டும் ஒரு லாட்ட வாங்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. சரி அப்போ ரூ. 1,00,000க்கு அந்த ஷேர்ஸ் எத்தன வரும்? அந்த ஷேர்ஸோட மதிப்பு வந்து ஒரு 100 ஷேர்ன்னு வச்சுக்கோங்க. ரூ. 100 அப்படின்னா 1000 ஷேர் வாங்கலாம். அந்த ஷேர்ஸோட மதிப்பு வந்து 1000ன்னு இருந்துச்சுன்னா, அ அந்த லாட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 100 லாட் இருக்கும். ஸோ ஓவரா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க கையில ஒரு ரூ. 1,00,000 இருந்தா, இந்த ஐபிஓவை நீங்கள் புக் செய்யலாம். இங்க வந்து நீங்க புக் தான் பண்றீங்க. பிரைமரி மார்க்கெட்ல நீங்க பண்றது என்ன அப்படின்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சுல ஒரு மேக்ஸிமம் பிரைஸ் என்னவோ, அந்த பிரைஸ்ல ஏன்னா அதுதான் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் உள்ள பிரைஸ். ஸோ அந்த பிரைஸ்க்கு நீங்க கேட்கிறீங்க. கேட்டோனே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஐ மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாடல்ல தான் அங்க வேலை கிடைக்கும். நடக்கும். யார் வந்து அந்த ஹையஸ்ட் பிரைஸுக்கு முதல்ல புக் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அது வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து புக் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் 2வதா கிடைக்கும். இப்படிதான் போகும். சரிங்களா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அ இந்த பிரைஸ் பேண்ட்ல வந்து மேக்ஸிமம் பிரைஸ் வந்து ரூ. 60 அந்த அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 60ல நெறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பிரைமரி மார்க்கெட்லேருந்து வெளியில வரும்போது ரூ. 60ல தான் வரும். ஏன்னா, பிரைஸ் அ அத்தன பேரு வந்து ரூ. 60ல புக் பண்ணியிருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் ரேஞ்சு அங்கே வந்துருச்சு. இதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்குங்க. இந்த அ டாட் டிசிஎஸோட ஒரு ஷேர்ஸ் வந்துருந்துச்சு. அ ஸோ டிசிஎஸ் இன்ஃபோடெக்ன்னு நெனைக்கிறேன். அ ஸோ அந்த ஷேர்ஸோட ஐபிஓலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில வந்த கொஞ்ச நாள்லயே தான சல்லுன்னு மேல ஏறிடுச்சு. அதே மாரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அ பேடிஎம்மோட பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா போட்டு வச்சிருந்து ரூ. 2000க்கு போட்டு வச்சிருந்தாய்ங்க. ஆனா, ரிலீஸ் ஆனோனே டொமீல்னு அங்கருந்து கீழ விழுந்துச்சு. அதே மாரி தான் எல்ஐசியுமே பெருசா வேல்யூ பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா, செம்மையா விழுந்துட்டான். இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, டிமாண்ட் தான். டிமாண்டு அண்ட் நல்ல பேரு. பிராண்ட் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம வந்து கையில நெறைய காசு வச்சுக்கிட்டு உள்ள வந்தா கூட, நல்ல பேரு இல்லாட்டினா விழுந்துரும் அப்டின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எல்ஐசி. எல்ஐசில ஐபிஓ வாங்குன அத்தன பேரும் தலையில துண்ட போட்டுக்கிட்டான் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சரியான லாஸ் இருந்துச்சு. இப்போ அத அத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனாவே காமிக்கிறேன். எல்ஐசி ஷேர் பிரைஸ். ஓகே. இப்ப நானு அந்த
ஸோ ஓப்பன் ஆகும்போது எவ்வளவு இருந்திருக்கு பார்த்தீங்களா? ரூ. 826 இருந்துச்சு. ஆக்சுவலா எல்ஐசியோட ஐபிஓ ரேட்டு இத விட ஜாஸ்தியா இருந்துச்சு. 900 சில்லறைல இருந்தாங்க. எல்ஐசி ஐபிஓ பிரைஸ் பேண்ட் 902ல இருந்து 949ல இருந்துச்சு. ஆனா, அந்த ரேட்ல வாங்குறதுக்கு ஆள் இல்லாததுனால, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வரல. அதனால பார்த்தீங்க அப்டின்னா, எல்ஐசி வந்து அ இந்த 800 சில்லறைல ஓடிட்டு, அங்கருந்து விழுந்தான் பார்த்துக்குங்க. வரிசை அப்டியே தானா எங்க ஒரு எந்த அளவுக்கு விழுந்திருக்கான் பாருங்க. ரூ. 654க்கு விழுந்து. அப்ப ஐபிஓல அ ரூ. 900 வாங்குனவனுக்கு லாபமா? அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல. அவனுக்கு எப்ப லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இப்பதான் கிடைச்சிருக்கும். இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அந்த பிரைஸ தொட்டிருக்கான் பாருங்க. சோ, ஐபிஓல எல்லா சமயமும் அ போறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத எப்படி சொல்றது? 50, 50 தான். சோ, இதே தான இப்ப ரீசென்ட்டா வந்த ஐபிஓலாம் பார்த்தீங்கன்னா, செம்ம சக்சஸ். இது எல்ஐசியோட ஸ்டோரி. அதே மாரி அ ஏன்னா என்னைக்கும் வந்து நம்ம சார் நல்லதையும் ஸ்க்ரீன் பேசணும், தெரியல கெட்டதையும் சார். பேசணும். இருங்க, இருங்க. நான் ஷேர் பண்ணல. இருங்க. நான் இந்த ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். இப்ப இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியுங்களா? இது வந்து பேடிஎம்மோட ஸ்டோரி. பேடிஎம் உள்ள வந்தப்ப நடந்த ஸ்டோரி. பிரைமரி மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்டின்னா, அவன் எவ்வளவு போயிருப்பான்? அதையும் பார்த்துருவோம். பேடிஎம் ஐபிஓ பிரைஸ் பேண்ட் எவ்வளவு போயிருக்கு பார்த்தீங்களா? 2080ல இருந்து 2150க்கு அவங்க பிரைஸ் பேண்ட் வச்சு வித்திருக்காங்க. இந்த பிரைஸ் பேண்ட்ல தான் லாட் சைஸ் பாத்தீங்களா? பெரிய ஷேர்ஸ்ன்றதுனால லாட் சைஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஏன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஷேர்ஸோட லாட் சைஸ் வந்து 6 ஷேர்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. இதே தானா இதுல பாத்தீங்களா? 902ல இருந்து 949 இது வந்து எல்ஐசியோட ஷேர்ஸ். எல்ஐசியோட பிரைஸ் பேண்ட் 15ன்னு இருக்கு. இந்த 2மே எந்த அளவுக்கு அ ஒரு ஃப்ளாப்ப பார்த்துச்சுன்றதையும் நம்ம பார்க்கலாம். 2000க்கு வித்தது செகண்டரி மார்க்கெட்டுக்கு உள்ள வரும்போது ரூ. 1500 தான் போச்சு. அப்போ ஐபிஓல உள்ள போனவனுக்கு இம்மீடியட்டா 25% லாஸ். அதாவது பிரைமரி மார்க்கெட்ல வாங்குனவனுக்கு செகண்டரி மார்க்கெட்ல இம்மீடியட்டா 25% லாஸ். அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிடுச்சு லாஸ். அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராஃபிட்டா பார்க்கக்கூடாது. ஆனா, இதுல நல்ல ஷேர்ஸையும் நம்ம பார்த்துருவோமா? நல்ல ஷேர்ஸ்ன்றது இப்ப ரீசென்ட்டா வந்த ஷேர் பிரைஸ் ஆ இது டிசிஎஸ் டெக்னாலஜிஸோட ஐபிஓ என்னன்னு பார்ப்போம். டிசிஎஸ் டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓ பிரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 475லேருந்து ரூ. 500 போச்சு. நான் டிசிஎஸ்ன்னு போட்டேன். ஆக்சுவலி அது பேரு வந்து டாடா டெக்னாலஜிஸ். ஓகே. அ இந்த டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ அந்த 475ல போச்சு இல்லையா? இப்போ அதோட ஷேர் பிரைஸ் என்னன்றது பார்த்துருவோமா?
வெளியில வந்தோனே பாத்தீங்கன்னா செம்ம ஏத்தம். இன்னைக்கு பாத்தீங்களா, இது வந்து ஐபிஓட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1000க்கு கீழ பாருங்க. 475 டூ 500க்கு போன மேக்ஸிமம் 500ன்னு வச்சுக்கோங்க. ரூ. 500 வாங்குன பிரைமரி மார்க்கெட்ல ரூ. 500 நான் வாங்கியிருக்கேன். அது மார்க்கெட்ல செகண்டரி மார்க்கெட்ல அந்த பிரைமரி மார்க்கெட் வந்து ஒரு 10 நாள் தான் வந்து அந்த ஐபிஓ வந்து அந்த பிரைஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. நான் ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்தோனயே எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் பாரு. செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்தோனயே ரூ. 1,100 ஏறுச்சு. அங்க இருந்து சல்லு சல்லுன்னு 1154, 1160 வரைக்கும் போச்சு. சோ எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளையில 120% மேல 120%. அதிகபட்சம் 52 வீக்ஸ் ஹை எவ்வளவு பார்த்தீங்களா? 1400. சோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து வேற எந்த அ என்ன சொல்றது? ஐபிஓவும் கொண்டு வரல. சோ இப்படியும் நடக்கும். நம்ம வந்து ஐபிஓவ அ ஒரு பேடிஎம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம்னா, இதையும் நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வச்சுக்கணும். சோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய அ இதோட ஷேர்ஸோட ஐபிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைஸ்க்கு போச்சு. அ பெஸ்ட் ஐபிஓ இன் 2024 இவன் எல்லாமே நல்லா போயிருக்கிறதா சொன்னாங்க. ஓகே. இது வந்து அப்கமிங்ஸ். ஓகே, 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 ஓகே. அப்கமிங்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே இப்ப ரன்னிங்ல போய்க்கிட்டு இருக்கிற ஐபிஓஸ், எஸ்எம்இஸ். இதுல இப்ப என்ன விஸ்வாஸ் அக்ரி சீட்ஸ், கேத்தா லிமிடெட் இப்படி நிறைய இருக்காங்க. கிரீன் கேபி கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட். இதோட லாட் சைஸ் வந்து இந்த போட்டிருக்காங்க. இந்த சைடு போட்டிருக்காங்க. இஷ்யூ சைஸ் வந்து மேக்சிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 25, ரூ. 34 இந்த மாதிரி. ரூ. 25 அப்படின்னா 25 இன்ட்டு 1600 என்ன விலையோ அதுதான் அந்த லாட் சைஸோட விலை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய என்ன சொல்றது ஐபிஓஸ் புதுசு புதுசா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கம்பெனிஸ் உள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச நாளையில ஒரு எப்ப சொல்றது ஒரு 1 இயர்ல லெஸ் தென் 1 இயர்ல லிஸ்ட் ஆன கம்பெனிஸோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம். மார்க்கெட்ல பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஏன் இந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து இவ்ளோ ஜாஸ்தி ஆகுறாங்க? முன்ன காட்டிலும் ஏன் இப்ப வந்து ஐபிஓ வந்து நெறைய பப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா, முன்ன காட்டிலும் இப்ப மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எத்தன பேரு டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா, 16,00,00,000 பேரு இந்தியா முழுக்க. 16,00,00,000 பேர் வந்து அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு குரோத் வந்து இருக்கு. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து பணத்த கொட்டுறாங்க. அதாவது அவங்க பெரிய அளவுல கேதர் பண்றாங்க. ஏன்னா, இப்போ கோவிட்க்கு அடுத்து அ வேற எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ கொண்டு வரல. அ எக்செப்ட் ஷேர் மார்க்கெட். ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரவும், எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொண்டு வந்து இப்போ ஒரு அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அ எ எ என்எஃப்ஓன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட எஸ்பிஐல ஒரு என்எஃப்ஓ வந்தது. கிரீன் எனர்ஜிய மட்டுமே மைன் பண்ணி எஸ்பிஐ எனர்ஜி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்பிஐ எனர்ஜி ஃபண்ட் அவங்க எய்ம் பண்ண தொகை வந்து 2000 கோடி.
ஆனா அவங்களுக்கு கலெக்ட் ஆன தொகை எத்தனை தெரியுங்களா? 6,000 கோடி. அதாவது எஸ்பிஐவே எதிர்பார்த்தது வெறும் 2,000 கோடிக்கு தான் எதிர்பார்த்துட்டாங்க. பொதுவா வந்து ஒரு என்எஃப்ஓ எவ்வளவு எய்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, 1,500 கோடி வந்துச்சுன்னா, அது வந்து சூப்பர் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. 1,500 கோடிக்கே. ஆனா பாத்துங்க 6,000 கோடி வந்துச்சு. ஏன்னா, கிரீன் எனர்ஜிக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த மாரி. இத விட இன்னொரு என்எஃப்ஓ செம்மையா வந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அ என்எஃப்ஓன்றது திரும்பவும் சொல்றேன். எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓவோ, அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்எஃப்ஓன்றது புதுசா ரிலீஸ் ஆகுற ஃபண்டு. அந்த ஃபண்டும் அந்த இதுவும் வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்ன்னு உண்டு. ஸோ, அந்த என்எஃப்ஓ பீரியட்ல நீங்க வாங்குனீங்கன்னா, ஆ பேஸ் பிரைஸ் வந்து ரூ. 10ல கிடைக்கும். ஸோ, அப்ப நீங்க ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து என்எஃப்ஓல ஒரு யூனிட்டோட விலை ரூ. 10ன்னு சொல்லிட்டு 10,000 யூனிட் நீங்க வாங்கலாம். அந்த ரூ. 1,00,000 வந்து நீங்க வாங்குறதுனால நீங்க ஷேர்ஸ வாங்கல. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரன் தான் உங்கள்ட்ட இருந்து காச கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆ அந்தந்த செக்டோரியல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். அவன் எத எய்ம் பண்ணி சொன்னானோ, இப்ப அவன் வந்து எனர்ஜி செக்டார்னா எனர்ஜி செக்டார். ஆம் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்டின்னா பப்ளிக் செக்டார் பேங்க். ஃபின்டெக்னா ஃபின்டெக். இப்டி அவன் எத எய்ம் பண்ணி சொல்றானோ, ஸ்மால் கேப்ல நான் ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்றேன்னா, ஸ்மால் கேப்ல ரிலீஸ் ஆகும். ஸோ, அவன் என்ன ஃபண்ட் சொல்றானோ, அந்த ஃபண்டோட நேச்சருக்கு ஏத்த மாரி அவன் அதுக்கு அடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். நம்ம கிட்ட வாங்கும்போது அவன் எதுவும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்க மாட்டான். இப்ப அந்த மாதிரியும் அதாவது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாகவும் இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட்ட பார்க்கலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, அது ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். ஒரு ஒரு ச ச என்ன சொல்றது? ஒரு நல்ல என்எஃப்ஓவா இருந்தா கூட. ஏன்னா, இவன் ஃபண்ட இன்வெஸ்ட் பண்ணி, அதுக்கு அடுத்து அந்த ஷேர்ஸ் மேல ஏறி, அதுக்கு அடுத்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு ஒரு பீரியட் தேவைப்படும். பட் ஐபிஓல அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் என்று சொல்லப்படக்கூடிய நேரடி பங்குச் சந்தை முதலீட்டில் நீங்கள் ஒரு பங்கில் முதலீடு பிரைமரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது செகண்டரி மார்க்கெட்ல செம்மையா டிமாண்ட் இருந்ததுன்னா, ஜம்ப் ஆகுறதுக்கு செம்ம வாய்ப்பு இருக்கு. அதோட ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் டாடா டெக்னாலஜிஸ். ஸோ டாடா டெக்னாலஜிஸ் அவ்ளோ பெரிய ரேட்க்கு வந்துச்சு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளோட மைத்ராக்குள்ள லாகின் பண்ணி, ம். ஒரு என்எஃப்ஓ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது என்எஃப்ஓ வாங்குறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப வெப் லாகின் போறேன். செஷன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்றான். ஸோ திரும்ப வேலிடேட் பண்றேன். குடுக்குறேன். வருதான்னு பார்த்துருவோம். ஓடிபி ஜெனரேட் ஆகும். எனக்கு ஒரு ஓடிபி காலையில வந்திருக்கும். அந்த ஓடிபிய நான் வந்து இதுல போடணும். ஓகே. 366. இத போட்டுட்டேன். ஓடிபி குடுத்து சப்மிட்ன்னு குடுத்தோனே, உள்ள போயிடுச்சு. அக்ரீன்னு குடுத்துட்டேன். வந்துருச்சு. இப்போ உள்ள நான் போயாச்சு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். கஸ்டம் குரூப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றோம். ஸோ
இதுல எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியலையே. பொதுவா வந்து ஐபிஓ வந்து இங்கதான் வைக்கணும். ஆப்ஷன் செயின்ல காட்டல. ம்ஹும். பேக் ஆபீஸ்ல. சரி விடுங்க. நான் அடுத்த மீட்டிங்ல இது எப்படின்னு நான் பார்த்து நான் சொல்றேன். ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப்ல ஈஸியா நம்ம இதை எடுத்துடலாம். டெஸ்க்டாப்ல வந்து இது எப்படி வருதுன்றது தெரியல. இங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஆனா வரமாட்டேங்குது. நம்ம வந்து அ நான் இத வந்து எப்படி வாங்குறதுன்றது என்ன சொல்றது? ஒண்ணுமே கிடையாதுங்க. லிஸ்ட் ஆஃப் ஐபிஓஸ்ன்னு சொல்லிட்டு மொபைல்ல இப்போ உங்கள்ட்ட ஒரு மொபைல் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈவன் என்னோட மைத்ராவோட மொபைல் ஆப்லயே கூட கனெக்ட் பண்ணேன்னா, ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஐபிஓ அப்கமிங் ஐபிஓஸ் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன்னா அதுல அதோட பிரைஸ் பேண்ட் வேல்யூ இருக்கும். அதாவது மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்து லாட் இருக்கும். நான் பை பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு மார்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜினோட அளவும் அதுல இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின்றது நான் அந்த ஐபிஓவை ஒரு லாட் வாங்குறதுக்கு தேவையான அந்த அமௌண்ட் தான் மார்ஜின். ஸோ அந்த மார்ஜின் எனக்கு எவ்வளவு தேவைப்படும்? 1,00,000 தேவைப்படும்னா அந்த 1,00,000 காமிக்கும். இப்போ என் அக்கௌண்ட்ல வந்து 1,00,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா நான் ஓகேன்னு கொடுக்கும்போது அது சப்மிட் ஆகும். இப்ப சப்மிட் ஆகி அலாட்மெண்ட்ல தான் ஒழிய உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகாது. அதாவது ஐபிஓ வந்து உங்களுக்கு கிடைச்சிராது. ஸோ நம்ம வந்து அந்த பீரியட் இப்போ வந்து ஐபிஓக்குன்ற ஒரு பீரியட் சொல்றாங்கல்ல. அதாவது மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இப்ப நானு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் திரும்ப. இந்த இதுல பாக்குறீங்கல்ல, க்ளோஸ் ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த க்ளோஸ் டேட் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து மார்ச் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஐபிஓ. இது வந்து ஓப்பன் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் டேட். ஸோ அந்த பீரியடுக்குள்ள தான் வாங்க முடியும். ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 5 நாள் டைத்துக்குள்ள நம்ம வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இஷ்யூ பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரூ. 86. இதுதான் பிரைஸ் ரேஞ்ச் இல்லாட்டினா மினிமம் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றாங்க. ஸோ எஸ்எம்இல பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த பிக்சட் பிரைஸ் மட்டுமே வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க எவ்வளவுனாலும் கேட்கலாம் அப்படின்வாங்க. இப்போ வந்து இந்த பிரைஸ்ல வந்து பிரைஸ் பேண்டுன்னு இல்லாம ஒரு மினிமம் பிரைஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே கேட்க முடியாது. அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேல எவ்வளவுனாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைஸ் பேண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த பாருங்க 280ல இருந்து 295 அப்படின்னா இந்த 295 வரைக்கும் தான் மேக்சிமம் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட்ல ஒரு ஒரு வாரம் கழிச்சு அது செகண்டரி மார்க்கெட் வரும்போது நமக்கு அலர்ட் ஆயிருச்சுன்னா நம்ம அக்கௌண்ட் ஷேர்ஸா மாத்தி கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து அலாட் ஆகல அப்படின்னா நம்ம போட்டிருந்த காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். திரும்ப பே பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு அலாட் ஆகல. ஏன்னா நீங்க கேட்ட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுதான் காரணம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து நல்ல என்ன சொல்றது கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ ஐபிஓ முடிஞ்சிருச்சு. இனி நம்ம நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளயே தான போகலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ்ல இன்னொரு அ பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம அன்னைக்கு வாங்குன அந்த மார்க்கெட் இருக்குல்ல,
நான் அன்னைக்கு எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூ. 1 அ அ 95 பைசாக்கு வாங்கினேன். இல்லைங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அ HDFC பேங்க் வந்து 1440 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1500 450ல இருந்துச்சு. 50க்கு மேல அ மேல ஏறிக்கிட்டு இருந்ததுனால, அது வந்து ரூ. 1.95 இருந்துச்சு. இப்ப வந்து 1590 இருக்கு. ஆனா, இந்த HDFC பேங்கோட விலை வந்து கீழ இறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால, இது வந்து ரூ. 1.15 வந்துருச்சு. நன்றி. நம்ம அடுத்த சந்திப்பு புதன்கிழமை நடக்கும். அந்த புதன்கிழமை சந்திப்புல நாம நிச்சயமா கலந்துக்கலாம்.